பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எழும்பும் போதே ஒரு உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இயேசு கூட இருக்கிறாங்கல்ல, பிறகு எதுக்கு நீங்க கவலைப்படணும்? இல்லை, இந்த மாதிரி வரிசையா பிரச்சனையா வருது, இது மாதிரி போராட்டமா வருது, இன்னைக்கு அது என்ன பண்றது, இந்த காரியத்தை எப்படி சமாளிக்க போறேன் அப்படிலாம் ஒரு யோசனை வருது. அப்படி கலங்கிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். என் மகனே, என் மகளே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். இது எதை ஞாபகப்படுத்த தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் கரையில பாளையம் இறங்கினாங்க. அப்ப பெரிய கடல் தண்ணீர் தானே, அப்ப அலை வந்து கொண்டே இருக்குது. இது எப்படி கடக்கிறது? 18 கிலோமீட்டர்ல ஆண்டவர் அதுக்கு நடுவில் வழி திறந்து கூட இருந்து வழி நடத்தினார். அதே மாதிரி யோர்தான் நதி, அது பெரிய வெள்ளம், தண்ணி போய் கொண்டு இருக்கிறது. அந்த நதி அதை தாண்டது கஷ்டம். அதையும் ஆண்டவர் பிளந்து அதுக்கு நடுவா வழி நடத்தினார். எப்படி இந்த தண்ணீர்களை கடந்து வந்தாங்க? கர்த்தர் கூட இருந்தார். அவர் கூட இருந்தா கடலையும் கடக்கலாம், நீங்க ஆற்றையும் கடக்கலாம், வெள்ளத்தையும் கடக்கலாம். பயப்படாதங்க. கடல் போல பிரச்சனை அலையா வருதா? வெள்ளம் போல ஆத்துல தண்ணீர் வருவதை போல பிரச்சனை வருதா? ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருப்பேன், நீ பயப்படாத. இன்றைக்கு நீ அதை கடந்து போயிருவ மகளே, மகனே, அதை கடந்து போயிருவ. இது எப்படி சமாளிக்க போற? நீ கலங்காத, என் கையை பிடித்து கொண்டு நட, நாம கடந்து போயிடலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா தண்ணீரை நான் கடப்பேன், கடலையும் கடப்பேன், ஆற்று வெள்ளத்தையும் கடப்பேன். எனக்கு ஜெயம் தந்து நடத்துவீங்க, பாதுகாத்த நடத்துவீங்க. இன்றைக்கு அந்த அற்புதத்தை பார்க்க போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.